Hello guys, எப்படி இருக்கீங்க? I am Rashar from Rashar Bala Audio YouTube channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? அப்போ தான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் அதை தான் பார்க்க போகிறோம். எது காலேஜ் வந்து அனாலிசிஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 4 காலேஜஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், தென் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஈரோடு. இந்த 4 காலேஜுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான இன்ஜினியரிங் சீட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2019 கட் ஆஃப் வச்சு ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்க்கலாம். ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து வித் 2019 கட் ஆஃப் மார்க்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நான் கலந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 174.75லேருந்து 145.5 வரைக்கும் இந்த வருஷம் 2020 கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் ஜெனரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா போன வருஷமே வந்து 181.5ஓட நம்ம இசிஇ வந்து ஓசி கேண்டிடேட்டுக்கு முடிஞ்சிருச்சு. பிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 178.5ஓடவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் ஓகே. பிசிஎம் எம்பிசி எல்லாம் வந்து 172 154 இதெல்லாம் முடிஞ்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இசிஇ வந்து பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஓசி பிசி வந்து பார்த்திங்கன்னா ஓசி இசிஇ வந்து பார்த்திங்கன்னா 181.5 அப்படின்னு இப்போ 174.7 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு 4 கட் ஆஃப் வந்து நம்ம குறைச்சி பார்த்தோம்னா கூட 177 அந்த ரேஞ்ச் வரலாம். ஸோ இசிஇ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் செகண்ட் ரவுண்ட் கலந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வரத்துக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அலாட்மெண்ட் லெட்டரை வந்து யாருக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு கொடுக்க முடியும். இசிஇ கோர்ஸுக்கு ஓசி கேண்டிடேட்ஸ். ஓகேவா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சான்சஸ் இருக்குது. ட்ரிபிள்இயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வேணால் ஓசி பிசி பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கட் ஆஃபாக இருக்கிற மாதிரி தெரியுது போன இயர் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அது கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்ற 4 கோர்ஸுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். ஓகேவா? தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் கோர்சஸ் ஆல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே 154.5 தான் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 174.75 ஸ்டார்ட் ஆகிறதுனால மேக்ஸிமம் தஞ்சாவூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் 5 கோர்ஸ்லேயுமே எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஆனால் இது எல்லாமே எந்த அடிப்படையாக வச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சீட்ஸ் வந்து இன்னும் அவைலபிள் இருக்குங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ. அப்போ வந்து கொஞ்சம் ஏதாவது நீங்கள் சாய்ஸ் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. ஸோ தேனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அனாலிசிஸு. ஸோ இவங்க வந்து 5 இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 149.25, பிசிக்கு வந்து 141.5. ஓகேவா? ஸோ மீதி அப்புறம் இசியும் வந்து அதே மாதிரி தான் ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 146 க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் கட் ஆஃபே வந்து 1.5
145.5 தான். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப 1-2 கட் ஆஃப் வந்து நீங்கள் குறைவாக வச்சு நீங்கள் கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுறப்ப, ஸோ தேனி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கோர்ஸுக்குமே எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் எந்த கோர்ஸ் விருப்பப்பட்டாலும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இல்லை 5 கோர்ஸுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4வது இன்னொரு காலேஜ் வந்து பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஈரோடு, ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க. ஈரோடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான், காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்குமான்னு பார்க்கலாம். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரொம்ப பழைய காலேஜ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், ட்ரிபிள் இ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்குது ஓசி கேண்டிடேட்டுக்கு. ஆனால் 174.75லேயே நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் கவுன்சிலிங். அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் ஓசி கேண்டிடேட்டு கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அது அதே மாதிரி இசி ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 161.5ல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155லோட லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. மீது எல்லாமே 152, 137, 155, 141, 101, 137 இப்படி தான் இருக்குது ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே. அட் த சேம் டைம் ஐடி கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஐஆர்டிடி ஈரோடு இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் கூட 7 கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உட்பட எல்லா கோர்ஸுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க செகண்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம சேனல்லேருந்து நான் வந்து 2 அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் இருக்கக்கூடிய காலேஜஸில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இருக்கக்கூடிய சீட்ஸு செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும், இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் ரிலேட்டட் தான், அதோட கண்டினியூட்டி தான். அதில் வந்து ஒரு 5 காலேஜ் மட்டும் கொடுத்துருந்தேன். இதில் இன்னொரு 4 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கே சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க, வைக்கணும். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாளைக்கு தான் வந்து இனிஷியல் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் இப்போவே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது சம்மந்தப்பட்ட ஸ்டெப்ஸ் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கட் ஆஃப் என்னன்னு வச்சு, உதாரணத்துக்கு உங்கள் கட் ஆஃப் 150 அப்படின்னு வச்சுக்கோங்க. 150 அப்படின்னா 150க்கு மேலே ஒரு 155, 155லேருந்து இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுங்கள். ஓகே?